உடுமலை ரோட்ல நடந்து போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரோட்ல நடந்து போறீங்களா, வீட்டுக்குள்ள நடந்து போறீங்களா, கடைக்குள்ள நடந்து போறீங்களான்னு எதுவும் தெரியாது. ஏன் தெரியுமா? சாலையோர நிலத்தை பூரா ஆக்கிரமிச்சு கடைக்காரங்க கடையை கட்டிட்டாங்க சார். இதனால என்ன ஆச்சு தெரியுமா? போக்குவரத்து நெரிசல் அதிகமாச்சு, அங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப சரி பண்றோம், அப்ப சரி பண்றோம்னு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா இழுத்தடிச்சாங்க சார். ஆனா இத சரி பண்ணது யார் தெரியுமா? சரவணகுமார் என்னைக்கு முனிசிபல் கமிஷனரா உடுமலைப்பேட்டைக்கு வந்தாரோ அந்த அன்னைக்கு மார்ச் சார் அந்த நிலைமை. அவரு முனிசிபல் கமிஷனரா உடுமலைப்பேட்டைக்கு வந்த உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க கடை வச்சிருந்த எல்லா கடைக்காரங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி புரிய வச்சு அவங்களே தானா முன் வந்து அந்த நிலத்தை பூரா அரசுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு ரோடு விரிவாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் அங்க இல்ல சார். அது மட்டும் இல்ல, ரோடு விரிவாக்கம் பண்ணப்பட்டங்காட்டி இப்ப வரைக்கும் உடுமலையில ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலைன்னு சொன்னா அதுக்கு காரணம் இவருதானே சார். உடுமலையில ரொம்ப நாளா கிடப்புல கிடந்த திட்டம் பாதாள சாக்கடை. நம்ம வீட்ல வர கழிவு தண்ணீரை பூரா ரோட்ல விட்டுருவாங்க சார். அதனால எங்க பார்த்தாலும் சேரும் சகதியுமா இருந்தது. ஆனா யாரு தெரியுமா இதை சரி பண்ணாரு? சரவணகுமார் தான் சார் இதை சரி பண்ணாரு. பாதாள சாக்கடை திட்டத்தை அமல்படுத்தி இன்னைக்கு உடுமலையவே வேற மாதிரி மாத்தி காமிச்சிருக்காருன்னா அவர் தானே எங்க இளைய சமுதாயத்துக்கு முன்மாதிரி. இப்ப சரவணகுமார நாகர்கோயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட மக்கள் வேண்டி விரும்பி கேட்டதால கூடுதல் பொறுப்பு ஏத்திருக்காரு சார். நாகர்கோயிலுக்கு உடுமலைப்பேட்டைக்கு 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாம 4